உம்முடைய கரத்தில் அடியேன் வந்திருக்கிறேன். என்னை உச்சம் தலைமை கொண்டு உள்ளம் கால் வரைக்கும் நீர் எனக்காக கல்வாரி சிலுவிலே சிந்தி மறித்து உயிர் தெழுந்த இயேசுவின் ரத்தம் என்னை உள்ளும் புறமுமாய் கழுவி தூய்மைப்படுத்தி உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கிற அந்த வார்த்தையை, சத்திய வார்த்தையை என் வாயிலே போட்டு கோடிக்கணக்கான ஜனங்கள் உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போது எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படி இந்த சத்தியத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்னிலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் வாயிலே போடுங்க சுவாமி. அது கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அது வல்லமையும் கிரியைகளையும் உண்டு பண்ணி உயிர் உண்டாக்கி அநேக ஜனங்களை, கோடிக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புகள் பாதையில் நடத்தத்தக்க கர்த்தர் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை இந்த வேளையிலே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தாண்டுகள். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா? தேவன் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவாரா? கடந்த ஆண்டுகள் என் வாழ்க்கையிலே போராட்டங்களும் நெருக்கங்களும் சரீர வியாதிகளும் தரித்திரங்களும் என்னை நெருக்கினது. இந்த புதிய ஆண்டு எனக்கு ஒரு செழிப்பாக இருக்காதா? தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? தேவன் என் சத்துருக்களின் கையிலிருந்து என்னை தப்பி வைக்க மாட்டாரா? என் சரீர வியாதியிலிருந்து என்னை குணப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி அவளோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாகவே தேவன் இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதிக்கவே உங்களை உருவாக்கினார். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னன்னு தெரியுங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு ஒரு வசனம் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று சத்தியம் சொல்லுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒரே ஒரு காரியம்தான், வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் நம்மிடத்திலே வருவதற்கு வழி இல்லை என்று எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிற காரியம், இந்த ஆண்டிலே நம்மளுக்கு பெருத்த ஆசீர்வாதம் வேண்டுமானால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். வழி இல்லாவிட்டால் எப்படி தேவன் நம்மிடத்தில் வருவார்? ஒரு பெரிய வசதி படைத்தவரோ பெரிய அதிகாரியோ வரும்பொழுது ரோடுகளையும் வழிகளையும் சுத்தம் பண்ணுகிறார்கள். அவர் வருகிறார் என்று. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தர், அவர் வருவதற்கு வழி இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே கடந்த ஆண்டுகள் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம், கர்த்தர் நம்மிடத்திலே வருவதற்கு வழி இல்லை. நம்முடைய வழிகள் வேறு விதமாக சென்று கொண்டிருந்தது. தேவன் வருவதற்கு வழி அல்ல, அது வேறொரு மனிதர், வேறொரு ஆளுகை வருவதற்கு, வேறொரு ஆளுகை செய்வதற்கு வழி இருந்தது. ஆகவே நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆண்டு எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கர்த்தருக்கு பாதைகளை சேவை பண்ணுவோமானால், அதே லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நம்முடைய வாழ்க்கையில் எது பள்ளங்களாக இருந்தது, குறைகளாக இருந்தது? நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திலே குறைவு இருந்ததா? சரீரத்திலே ஆரோக்கியத்திலே குறைவு இருந்ததா? குடும்பத்திலே சமாதானத்திலே குறைவு இருந்ததா? படிப்பிலே ஞானம் இல்லாமல் குறைவாக இருந்தோமா? அல்லது எந்த விதத்திலே குறைவாக இருந்தோம்? தேவன் அவைகளை, குறைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நம்முடைய வாழ்க்கையில் எது பள்ளங்களாக இருந்ததோ அந்த பள்ளங்கள் எல்லாம் ஆண்டவர் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே குறைகளே இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். நம்முடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டுகள் எது நம்மளை பயமுறுத்தி கொண்டிருந்தது? கடன் பிரச்சனையா, வியாதியா, குடும்ப பிரச்சனையா, போராட்டமா, பிள்ளி சூனிய மந்திர ஏவலா, எவைகளாக இருந்தாலும் சரி, மலையை போல குன்றுகளை போல நம்மளை மிரட்டி கொண்டிருக்கிற அந்த பயத்தின் ஆவி, ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்த்தப்படும், தாழ்த்தப்படும். அதனுடைய செயல்படல் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? மட்டம் தட்டி வச்சிருவார். ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். கோணலானவைகள் செவையாகும். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகள் நம்ம நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஆனால் இந்த புதிய ஆண்டில் கோணலானவைகளை ஆண்டவர் செவையாக்குகிறார், செவையாக்குகிறார், சரியாய் மாற்றுகிறார். கரடானவைகள் சமமாகும். மேடு பள்ளம்,
எதுவுமே என் வாழ்க்கையில் சரியாகவே நடக்கலை, எதுவுமே என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? தேவன் இந்த ஆண்டில் சரியாய் செய்வார். எதிர்பார்க்கிற கர்த்தரை எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவர் பொன்னோ பொருளையோ கேட்கவில்லை. என் தேவன் வருவதற்கு நம்முடைய இருதயத்தில் அவர் இடம் தேவை என்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய சிந்தனையில ஆண்டவர் வர வேண்டும், அதற்கு பாதை வேண்டும். தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவனை நோக்கி பார்க்கிற சிந்தனை நமக்கு வேண்டும், வேதத்தை தியானிக்கிற சிந்தனை நமக்கு வேண்டும். பேச்சிலே பரிசுத்தம் வேண்டும், பார்வையிலே பரிசுத்தம் வேண்டும், நடக்கையிலே பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய காது கேட்பதிலே பரிசுத்தம் வேண்டும், வார்த்தைகளிலே பரிசுத்தம் வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை சிந்தித்து தேவனுக்கு பிரியமானதை செய்து நடப்போமானால் அது செம்மையான வழி. கர்த்தர் நம்முடைய காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவான். நான் உங்களுக்காக இந்த புதிய ஆண்டிலே ஜெபிக்க போகிறேன். தேவன் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுப்பார். ஆனால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள். ஆண்டவருக்கு பாதைகளை செவை பண்ணுமா? நம்முடைய கரடுமுரடான பாதைகளையும் வார்த்தைகளையும் பேச்சுகளையும் திட்டங்களையும் நோக்கங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளையும் நம்மளை விட்டு களைந்து போடுவோம். ஆண்டவரே, என் சிந்தனையை உமக்கு தருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளை உமக்கு தருகிறேன். என்னுடைய பேச்சு மூச்சு எல்லாம் உமக்குத்தான், என்னுடைய சிந்தனை எல்லாம் உமக்குத்தான். என்னில் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்லுவோமானால் நிச்சயமாய் இந்த ஆண்டிலே நீங்கள் நினைத்த வண்ணமாய் பெருத்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டில் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, எதிலே குறைவு பெற்றிருக்கிறார்களோ, எதற்காய் காத்திருக்கிறார்களோ, எந்த விதமான ஆசீர்வாதத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தில் அளவில்லாமல் பெருக்கெடுத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்திலும் நோக்கங்களிலும் சரியாய் செம்மையாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவரீர் பரத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமும் சகல பொருளாதார ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். இந்த சத்தியத்தை கர்த்தர் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இந்த ஆண்டு 2026 ஆண்டு கர்த்தர் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் முறியடிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் போக்கிலே வரத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்து செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்து குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரை பெருக செய்யும்படியாக, பொருளாதாரம் இயேசு நாமத்தில் பெருகும்படியாக, கடன் பிரச்சனை இயேசு நாமத்தில் தீரும்படியாக, சரீர வியாதிகள் இயேசு நாமத்தில் தீரும்படியாக, பில்லி சூனிய மந்திர கட்டுகள் இயேசு நாமத்தினாலே அழிக்கும்படியாக, சிலுவையில் அடிக்கப்பட்டு மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் ஜெயமாய் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும் சந்தோஷப்படுத்தும் பெருத்த சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்திலும் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.